ஹலோ மக்களே, நான் உங்கள் சுரேகா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மந்த்லி கிளாஸரி. என்னம்மா மசாலா ஜாமான் வாங்கியாச்சா? எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க, என்ன வாங்கியிருக்கீங்க, மக்களுக்கு நம்ம காட்டுவோமா? வீட்டில் இருக்கிறது போக இல்லாத ஜாமான் வாங்கியிருக்கேன். சரி. அப்போவுமே 2230 ரூபா ஆயிட்டு. 2230 ரூபா ஆயிட்டா? 30 ரூபா ஆயிட்டு. சரி சரி. அரிசி இல்லாமல் சரி, எடுங்க என்ன வாங்கியிருக்கீங்கன்னு பார்ப்போம். இன்னும் நானே பார்க்கல, எடுங்க என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்னு பார்ப்போம். இது பட்டாணி 1/4 கிலோ கண்டிப்பாக தேவைதான். ஒரு சப்பாத்தி போடுவதற்கு தேவை. சிறுபருப்பு 1/4 கிலோ. சரி. இட்லி பொடி பிடிக்கிறதுக்கு எள்ளு. ஆல்ரெடி நம்ம இட்லி பொடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம எள்ளு பொடி தான் திரிச்சிருக்கோம். வேணுன்னா ஷார்ட்ஸில் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. இட்லி பொடி. இது காப்பி தூள். நம்ம எப்போ இப்படி சரம் தான் வாங்குவோம். ஏமா இந்த பாக்கெட் வாங்குறது லாபமா, இந்த சரம் வாங்குறது லாபமாமா? எனக்கு எது லாபங்கிறது அதெல்லாம் நான் கவனிக்கல. நமக்கு இது விலை குறை, அதனால இது வாங்குறீங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு இதுதான் சரி. எங்க அம்மா எப்பவுமே பட்ஜெட் போட்டு தான் சாமான் வாங்கும். விலை குறைலாம் இல்லை, பட்ஜெட் நம்ம பட்ஜெட்டுக்கு சரி. அதனால உளுந்தம்பருப்பு 2 கிலோ வாங்கியிருக்கேன். இது மண்டை வெல்லம் எப்பவுமே கருப்பு கலர்ல வாங்குவீங்களாம்மா? இந்த தடவை கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருக்குல்ல இருந்துச்சு. வேர்க்கடலை கடலை பீஜா. அப்புறம் இந்த கோதுமை மாவு ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட்டு ஃப்ரீ. ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட்டு ஃப்ரீ. இப்படி ஃப்ரீ வாங்குறது தான் லாபம் என்னம்மா? ஆமாம். இது ரவை. இது கோல்கெட்டு. சின்னது பார்த்தா இது நம்ம 2 மாதம் நமக்கு வந்துடும்லம்மா இது? ஆமாம். சரி சரி சரி. ஒரே பாக்கெட்டாக இந்த கம்பெனியில் கிடைக்கல. 5 கிலோவா இல்லை, 5 கிலோவா இருந்தால் வாங்கிடுவேன். 5 கிலோவா இருந்தால் ஒரு 2-3 மாதத்துக்கு ஓடும். ஆமாம். இது சேலியா. இது எந்த பிராண்டுக்கும் விளம்பரம் கிடையாது. எங்கள் பட்ஜெட்டில் என்ன வரும்னு நாங்கள் வாங்கியிருக்கோமோ அதைத்தான் வாங்கி காமிச்சிருக்கு. எல்லா பொடியுமே அம்மா வீட்டில் தான் திரிப்பாங்க. அதனால மசாலா பொடி திரிக்கும் போது அந்த வீடியோவை நாங்கள் போடுறோம். இந்த தடவை மசாலா பொடி எதுவும் திரிக்கலை, வீட்டுக்கு மட்டும் வத்தல் வாங்கியிருக்காங்க. தீப்பெட்டி. இதுவும் கோதுமை மாவு தான். இது கருப்பு உளுந்து. இந்த உளுந்தங்கஞ்சி அதெல்லாம் வைக்கிறதுக்கு. அப்போ ஒரு நாள் கூடிய சீக்கிரம் உளுந்தங்கஞ்சி வீடியோ வரும். சோப்பு பொடி இந்த மாதம் புதுசாக இருந்தது. 200 கிராம் 1/2 கிலோக்கு 200 கிராம் ஃப்ரீங்கிறாங்க. முகில் இல்லைம்மா, மங்கி. அப்படியா? அது என்னம்மா, நமக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாதுல்ல. ஆனால் பில்லில் வேற பேர் போட்டுருந்துச்சு. நான் நினச்சேன் என்ன இவங்க 700 கிராம்னு சொன்னாங்களே, இதில் வேற ஏதோ பேர் போட்டிருக்கே அப்படின்னு பார்த்தேன். அது 1/2 கிலோவில் 200 கிராம் ஃப்ரீ. ஓ சரி. 2 பாக்கெட்டு வாங்கிக்கிட்டேன். எப்போ நம்ம 1/2 கிலோ 1 கிலோ சோப்பு பொடி வாங்கிட்டு வரலாம். 1/4 கிலோ புளி. அப்போ இப்போ நீங்கள் 1 கிலோ வாங்கியிருக்கீங்களாம்மா? ஆமாம், 1 கிலோ பாக்கெட்டு. ஆனால் 200 400 கிராம் ஃப்ரீ. ஓ சரி சரி. 400 கிராம். இப்போ இதை அளந்து பார்த்தா தான் இது 1 கிலோ. மிஷினில் போட்டு வெயிட் போட்டு பார்த்துட்டா தெரிஞ்சிடும். லாஸ்ட்டில் வெயிட் போட்டு பார்த்துருக்கோம். வீடுன்னு கொஞ்சம் மருந்து சாமான் வேணும், அதனால சுக்கு. பிறகு நம்ம அப்பாவும் தம்பியும் மாலை போட்டிருக்காவோ, மலைக்கு போகிற வரைக்கும் பிரசாதத்துக்கு வேணும். ஏற்கனவே வாங்கினது சரியா போதோ? ஆமாம். சரி சரி. இம்மா இது பூரி சாமானோட வச்சுருங்க, அந்த பக்கம் தள்ளியாக வச்சுருங்க. இது பொரியடலை, முந்திரி, இது திராட்சை, இது
அதுக்கு நான் ஒரு பை இருக்குது, கொண்டு போன பர்ஸு. என்ன இவ்வளவு சாமான் தான் 2300 ரூபாய்க்கு வாங்குனீங்களான்னு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறவங்க நினச்சிக்கிடாதீங்க. நாங்கள் சின்ன கடையில் போய் பட்ஜெட்டுக்குள்ளே என்ன வருமோ அதை தான் பார்த்து வாங்குவோம். அப்படி உங்களுக்கு இந்த கடை எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா திருநெல்வேலியில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா கடையோட அட்ரஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இது சோப்பு, ஆளுக்கு ஒரு சோப்பு. இது துணிக்கு போடுறது சோப்பு. அதுக்கு பிறகு இது பாத்திரம் தைக்கிறதுக்கு லிக்விடு கொஞ்சம் இருக்குது. அதனால பொங்கல் வருது, பாத்திரம் தேய்க்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதனால வாங்கினேன். இது பூஜை சாமானுக்கு. இது இந்த ஒரு நம்ம வீட்டில் 2 சாமியும் மாலை போட்டிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ், இல்லைன்னா ஒரே ஒரு பாக்ஸ் வாங்குவோம். இந்த மாதம் இது வேற பிராண்ட் வாங்கியிருக்கீங்க என்னம்மா? சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இது எப்போ ஒன்று தான் வாங்குறேன். ஆமாம், இந்த மாதம் சாயங்காலம் சாமி கும்பிடுறதுனால கூட 2 பாக்கெட்டு வாங்கியாச்சு. இது பொரி, இது வச்சுக்கிட்டாலும் சரி, நமக்கு நைட்டுக்கு சாப்பாட்டுக்குனாலும் சரி. இது நல்லெண்ணெய், 1/2 லிட்டர் நல்லெண்ணெய். இது விளக்குக்கு ஊற்றக்கூடிய எண்ணெய், விளக்குக்கு ஊற்றுறது எண்ணெய். இது குட் நைட்டு. இது இந்த மருந்து சாமானோட சுக்கோட இது வாமம். இன்னும் கொஞ்சம் சாமான் வாங்க வேண்டியிருக்கு. அது ஒரு நாளைக்கு நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கி அது ஒரு நாள் காமிச்சு அது சுக்கு தண்ணி காய்ச்சலுக்கு எப்படி போடணுங்கிறதையும் ஒரு நாள் மக்களுக்கு காமிக்கணும். இது 1 லிட்டர் எண்ணெய், ரேஷன் கடை எண்ணெயும் கடையில் 1 லிட்டரும் தான், 2 லிட்டர் தான் மாதம். இது விளக்குக்குனாலும் சரி வீட்டுக்குனாலும் இது 100 நெய். இது பூஜைக்கு உண்டான சூடம். இது மண்டடி தலையடி. எங்க அம்மாக்கு கேமரா புதுசு, கேமராக்கு மேல காட்டுறீங்க, கேமராவோட கீழே கொஞ்சம் இறக்கி. விக்ஸ் சரியா? அது இந்த லிக்விட் எல்லாம் வாங்கியாச்சு. யாருக்கும் ஒன்று இருக்கட்டும். இந்த வீடு வெள்ளடிக்கிறப்போ இந்த பலகை எல்லாம் கழுவுறதுக்கு சோப்பு வேணும்ல, அதுக்கு லிக்விட் வச்சு தேய்ச்சா நல்லா இருக்காது, அதனால சோப்பு. இது ஏலக்காய். ஏலக்காய் வீடு எதுவும் செஞ்சா ஏலக்காய் மட்டும் ஆயிருக்கு. வீட்டுக்கும் பில்லு என்ன வந்திருக்கு? இதுதான் பில்லு. மக்களே பார்த்துக்கிடுங்க, தான் பில்லு. பில்லு என்கிட்ட கொடுங்க, நான் மக்களுக்கு காட்டிடுறேன். பில்லு இதான் பில்லு. கடை பேர் அடைச்சிக்கோ. கடை பேர் அது தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போது, நம்ம வாங்கின கடையில மக்களும் வாங்கிட்டு போட்டோம். இதுதான் மக்களே இந்த மாதம் நாங்கள் வாங்கின கிளாசரி. இதில் வந்து கோதுமை மட்டும் நிறைய இருக்கும். கோதுமை நிறைய இருக்கிறதுனால வடக்கன் நினச்சிடாதீங்க, நாங்கள் வடக்கன்லாம் கிடையாது. மாவு சுத்தமாக வீட்டில் இல்லாததுனால கோதுமை நிறைய வாங்கியிருக்கோம். உங்கள் வீட்டில் கிளாசரி எவ்வளோ செலவாகும், நாங்கள் நிறைய வாங்கியிருக்கோமா இல்லை குறைய வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த தடவை இந்த முந்திரி பருப்பு, திராட்சை, பத்தி அதெல்லாம் வந்து இல்லைன்னா இன்னும் எங்களுக்கு பில்லு குறையாக தான் வரும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் தம்பியும் மாலை போட்டிருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் செலவாயிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் என்ன பில்லு வருதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன பில்லு வருது, எவ்வளவுக்கு சாமான் வாங்குவீங்க, நாங்கள் நிறைய வாங்கியிருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை நாங்கள் குறைய வாங்கியிருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.